ஆக்ட்ரஸ் நயன்தாராவோட பேரை மென்ஷன் பண்ணி சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சரான சிவி சண்முகத்துக்கு அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே அவரோட பேச்சுக்கு எதிராக கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்க நிலையில ஆக்ட்ரஸ் நயன்தாராவும் இவரோட பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சு முதல் முறையா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது விழுப்புரத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசின சிவி சண்முகம், அப்துல் கலாம் கனவு காணும்னு சொன்னார். இவர் அதோட ஒரு படி மேலே போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்க கனவை சொல்லுங்க, இவர் நிறைவேற்றுறோம். ஆமா, எனக்கு நயன்தாரா போனோம், இவர் கனவு நிறைவேற்றுறா. அப்துல் கலாம் கனவு காணுங்கன்னு சொன்னாரு. ஆனா முதல் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை விட ஒரு படி மேலே போயிட்டு உங்க கனவு சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. எனக்கு ஆக்ட்ரஸ் நயன்தாரா தான் வேணும், அந்த கனவை நிறைவேற்றுவாரா அப்படின்னு பேசியிருந்தாரு. இது மிகப்பெரிய சர்ச்சையாகவும் மாறினது. இதுக்கு திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கண்டனங்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் கனிமொழியுமே அரசியல் அடிப்படை நாகரிகமே இல்லாமல் பெண்களை பற்றி இழிவுபடுத்தி தப்பாக பேசுறதே வாடிக்கையாக வச்சிருக்காங்க. இவரோட இந்த அருவருக்கத்தக்க பேச்சுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கறது வீண் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல் ஆக்ட்ரஸ் குஷ்பு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உலகத்தில் இருக்க ஒவ்வொரு ஆணும் பெண்ணால் தான் பிறக்கிறாங்க. சண்முகம் எதையும் பேசுறதுக்கு முன்னாடி சிந்திங்க. அதே வார்த்தைகளால் உங்களோட அம்மா, சகோதரி, மனைவி, மகள், உங்கள் குடும்பத்தில் ஒருத்தரை பற்றி நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு ரொம்ப கோபத்தோட போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த நாளில் இந்த விஷயம் நயன்தாராவுக்கு ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதனால் அவங்க டைரக்டாக நடிகர் சங்கத்தை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. நடிகர் சங்கம் மூலமாக சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அதாவது ஆக்ட்ரஸ் நயன்தாரா குறித்து சிவி சண்முகம் பேசின கீழ்த்தனமான, கேட்கவே காது கூசுற இந்த வீடியோ எங்களோட பார்வைக்கு வந்துச்சு. சிவி சண்முகம் மன்னிப்பு கேட்கணும், இனி இது போல பேச மாட்டேன்னு உத்தரவாதம் தரணும் அப்படின்னு தென்னிந்திய நடிகர் சங்கம் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நயன்தாரா டைரக்டாக நடிகர் சங்கத்தை காண்டாக்ட் பண்ணி அவங்க சொல்ல நினச்சதை நடிகர் சங்கம் மூலமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட் தான் இப்போ சோஷியல் மீடியா முழுசும் வைரல் ஆகிட்டு இருக்கு.